வெல்கம் டு தமிழ் கணிதன். நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னா மேக்ஸ் பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம சதவீதம் டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தனி வட்டி டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம கூட்டு வட்டி டாபிக் நம்ம தொடர்ச்சி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 பார்ட் நம்ம பார்த்தாச்சு. கூட்டு வட்டி டாப்பிக்கில் 2 பார்ட் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், ரெகுலராக நோட்ஸ் எடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் என்னோடய வீடியோவை நீங்கள் ரெகுலராக நோட்ஸ் எடுத்து வந்தாலே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இருந்தால் 25 of 25 ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, டெட் எக்ஸாமுமே 30 of 30 ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன், ரெகுலராக பாருங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக நோட்ஸ் எடுக்க மறக்காதீங்க. ரெகுலர் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நோட்ஸ் எடுத்து வெறுமனே தூக்கி போட்டக்கூடாது. ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். அதேமாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 22வது கொஸ்டினுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கு முன்னாடி 2 பார்ட்டோட வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்காக வச்சுருக்கேன். அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு இங்கே வாங்க. ஓகேங்களா? ஓகே, 23 கொஸ்டின் பாருங்க. ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுக்கு ரூபாய் 18,000 ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 40,500 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் என்ன அப்படின்றாங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன் என்ன சார் அப்படின்னா, தனி வீட்டில் நம்ம பார்த்தோம் ஆக மாறுகிறது அப்படின்னா அசலும் வட்டியும் சேர்ந்து தான் மாறும். அப்போது ஆக மாறுகிறதுனால அது என்னது? மொத்த தொகை. அப்போ இங்கே 18,000ன்றது 2 ஆண்டுகளுக்கான மொத்த தொகை. கிளியராக புரிஞ்சுதா? 40,500ன்றது 4 ஆண்டுகளுக்கான மொத்த தொகை. கிளியராக புரியுதா? ஸோ இப்போ 2 மொத்த தொகையை கொடுத்துட்டு ஒரு அசல் கேட்டுருக்காங்க. அப்போ 2 மொத்த தொகையை கொடுத்துட்டு அசல் கேட்டாங்கன்னா, சிறிய ஆண்டு அதாவது குறைந்த வருடத்தோட மொத்த தொகையை ஸ்கொயர் பண்ணி பெரிய வருடத்தோட மொத்த தொகையால் வகுத்துட்டாலே டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். இது நார்மல் மெத்தட் பண்ணால் பெரிய லென்த்தாக போகும். சரியா? ஸோ எப்போவுமே ஷார்ட்கட்டாக தான் சொல்கிறேன் நான். கூட்டு வட்டியில் பெரிய 2 மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டாலே சிறிய வருடத்தான மொத்த தொகையை ஸ்கொயர் பண்ணுங்கள், பெரிய வருடத்தான மொத்த தொகையில் வகுங்க, நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ சிறிய வருடம் எவ்வளவு? 18,000. கரெக்டாக தானே? பெரிய வருடம் 40,500 ரூபா. ஓகேவா? ஓகே, அப்போ 18,000 ஸ்கொயர் பண்ணி 40,500 நான் வகுக்கிறேன். 18,000 2 டைம்ஸ் எழுதிக்கலாமா ஸ்கொயர்னாலே? ஓகே, இப்போ பாருங்கள், 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். வேறு 5 அடிக்கலாம். இதில் பாருங்கள், 8 5 40, ஓரஞ்சு 5, இது 5 அடித்தா 3 15, மீதி 3 6 5 30. அடுத்து 9 அடிக்கலாமா? இதில் பாருங்கள், 4 9 36, இதில் 9 9 81, 9 18 அடிக்கலாம். 1 9 9, 2 9 18. அப்போ இங்கே வந்து என்ன ஆகும்? 2000 வந்துடும். கரெக்ட் தானே? வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ 4 × 2000 அளவு 8000 கிடைக்கும். அப்போ அசல் என்ன? 8000. கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதேமாரி மாடலில் இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அந்தோணி என்பவர் ஒரு தொகையை கூட்டு வட்டி வீதத்தில் வங்கியில் முதலீடு செய்கிறார். அவருக்கு 3 வருட முடிவில் 6,690 ஆகவும் 6 ஆண்டுகள் முடிவில் 10,035 கிடைக்கிறது எனில் அவர் வங்கியில் முதலீடு செய்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா, இதில் 2 மொத்த தொகை கொடுத்துறாங்க. ஒன்று என்னென்னா 3 வருஷத்துக்கான மொத்த தொகை. கரெக்ட் தானே? 3 வருடத்துக்கான மொத்த தொகை, இன்னொன்று 6 வருடத்துக்கான மொத்த தொகை. நான் ஆல்ரெடி சொன்னேன் என்ன, சிறிய வருடத்திற்கான மொத்த தொகையை ஸ்கொயர் பண்ணி பெரிய வருடத்திற்கான மொத்த தொகையால் வகுத்துருங்க, நம்மளுக்கு டைரெக்டாக ஆன்சர் வந்துடும் நான் சொன்னேன். ஸோ இப்போ பார்க்கலாமா? பாருங்கள், 6,690 ஸ்கொயர் பண்ணிவிட்டு 10,035 என்ன பண்ணுறேன்? வகுக்கிறேன். அப்போது அந்த ஸ்கொயர்னால் நான் 2 டைம்ஸ் போட்டுக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம 5 அடிக்கலாம். பாருங்கள், இதில் 201 5, சரி 205 1000. கரெக்ட் தானே? மீதி 3 7 5 35. அடுத்து இது 5 அடிக்கலாமா? ஓரஞ்சு 5, மீதி 1 35 15, மீதி 1 35 15, மீதி 4, இங்கே 8 5 40 அப்படின்னு வரும். கரெக்டா? சரியா? ஓகே, கரெக்டாக அடிச்சுக்கோமா? ஓரஞ்சு 5, மீதி 1 35 15, மீதி 1 35 15. கரெக்ட் தான். 8 5 40. ஓகே, அடுத்து எதால் அடிக்கலாம்? இது 3 அடிக்கலாம். ஸோ 3 அடித்தா பாருங்கள், இதில் 6 3 18, மீதி 2. சரி தானே? இதுலேயும் 6 3 18, மீதி 2 9 3 27. அடுத்து இங்கே 3 அடிக்கலாம். 2 3 6, இங்கே 2 3 6, இங்கே 3 9, இங்கே 0. அடுத்து பாருங்களேன், 1 டைம் இருக்கும். இதில் 1338 என்ன இருக்கும்? 2 டைம்ஸ் வருமா? கரெக்டு தானே? 2 டைம்ஸ் வரும். வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ இருக்கிறதுனா 2 × 2230. இப்போ 2 பெருக்குனா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4,460 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் மொத்த தொகையில் 4,460. ஓகே, சரி. ஓகே, ஸோ இந்த மாடல் பாருங்கள். இப்போது இது நம்ம என்னது, இதுக்கு முன்னாடி அசல் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்தோம், வட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போது இனி வரக்கூடிய மாடல் எல்லாமே வருடமும் வட்டி விதமும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே ஈஸியஸ்ட் நம்ம ஷார்ட்கட்டாக போட்டலாம். ஆனால் நம்ம
அதாவது சதவீதமும், அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா வட்டி வீதமும் வருடமும் கேட்டாங்கன்னா நம்ம தனி வட்டி மெத்தடில் போட்டோம் பார்த்தீங்களா, தனி வட்டியில் நம்ம ஷார்ட்கட் போட்டோம். ஸோ அந்த ஷார்ட்கட் மெத்தடை இங்கே யூஸ் பண்ணால் நமக்கு டைரெக்டாக வருடம் என்னன்னு கிடச்சிரும், வட்டி வீதம் என்னன்னு கிடச்சிரும். கரெக்டாக? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், அசல் ரூபாய் 3000 ஆனது 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 3993 ஆகும் அப்படின்றாங்க. சரி, என்னன்னா அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, மொத்த தொகை கொடுத்துட்டாங்க, எத்தனை வருடம்னு கேட்குறாங்க. இப்போ வருடம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம தனி வட்டி பத்தில் போடணும்னு சொன்னால், ஸோ தனி வட்டியில் என்ன ஆகணும்னா எப்போவுமே அசலை 100% வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ 100% எவ்வளவு அசல், எவ்வளவு 3000. ஓகேவா? இந்த இடத்துல வருடத்தையும் வட்டி வீதத்தையும் பெருக்கி போடுவோம். ஓகேவா? ஓகே தானே? அப்போது வருடம் என்னடே தெரியாதது நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிடுவோம். வருடத்தை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், ஆனால் வட்டி வீதம் எவ்வளவு 10%. அப்போ இது ரெண்டு பெருக்கி தான் இந்த இடத்துல நம்ம போடணும். அப்போ 10 × x எவ்வளவு 10x. ஓகேவா? இங்கே வட்டி போடணும். வட்டி எவ்வளவு, அசலையும் வட்டியும், சரி அசலையும் மொத்த தொகையும் கழிச்சிடலாம். ஸோ 3993 கழிச்சோம்னா நம்மளுக்கு 993 கிடைக்கும். இப்போ இதை எப்படி அடிக்கணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்லுவேன். இதை வந்து நீங்கள் இந்த ரெண்டையும் அடிச்சுக்கலாம், இது ரெண்டையும் அடிச்சுக்கலாம், இது ரெண்டையும் அடிச்சுக்கலாம், இது ரெண்டையும் அடிச்சுக்கலாம். ஆனால் கிராஸாக மட்டும் அடிக்கக்கூடாது, கிராஸாக பெருக்கணும். அதாவது இது ரெண்டையும் பெருக்கணும், இது ரெண்டையும் பெருக்கணும். கரெக்டாக? ஓகே. இப்போ பாருங்கள், இதில் 2 0 அடிச்சுக்கிறேன், இங்கே 2 0 அடிச்சுக்கிறேன். அடுத்து 30யும் 993 3 அடிக்கலாமா? இதில் 10 3 இருக்கும். இதில் பாருங்கள் 3 9 3 9 1 3 3. ஓகேவா? ஓகே. ஸோ தனி வட்டியில் நம்ம என்ன பண்ணணும்னா, அடிக்க முடியலன்னா கிராஸாக நம்ம பெருக்கிடுவோம். ஆனால் கூட்டு வட்டியில் நீங்கள் அடிச்சிடுங்க, மீதி எவ்வளோ வந்தாலும் விட்டுருங்க. ஓகேவா? மீதி எவ்வளோ வந்தாலும் மைண்டில் வச்சுங்க. இது இங்கே கேன்சல் பண்ணுங்கள், மீதி வந்துச்சுன்னா விட்டுருங்க, நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். ஏன் சார் நான் மீதி வந்தால் விடுறேன் அப்படின்னு நான் சொன்னால், நான் தனி வட்டி மெத்தடில் பண்ணுறேன். அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அமௌண்ட் என்னவாக இருக்குன்னா, அந்த மீதி வருது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் என்னவாக இருக்குன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வேறுபாடு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை மட்டும் நான் விடுறேன். கிளியராக? ஏன்னா கூட்டு வட்டி தனி வட்டியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டை மட்டும் நம்ம கழிச்சிட்டு அது தனி வட்டியாக மாறிடும்ல. ஆனால் வருடம் ஒன்று தானே. ஸோ அதனால் நான் மீதியை மட்டும் விட்டுறேன். இப்போது 10யும் என்ன பண்ண போகிறேன், 10யும் 331 அடிக்க போகிறேன். 1 10 10, இதில் 30, சரி இதில் 3 10 30, மீதி 1 3 10 30, 33 10 330 கிடைக்கும். மீதி 1 இருக்குங்களா, மீதி 1 இருக்கா, அந்த 1 நான் விட்டுறேன். கிளியராக புரிஞ்சுதா? அடுத்து இது ரெண்டையும் அடிக்க போகிறேன். இது ரெண்டையும் அடிக்க போகிறேன். 10யும் 33. ஓகேவா? பாருங்கள் 1 10 10, இதில் எத்தனை 3 10 30, மீதி எவ்வளோ இருக்குது 3 இருக்குது, அந்த 3 நான் விட்டுறேன். இப்போது வேறு எதாவது அடிக்கிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம கிராஸை பெருக்கலாம். பாருங்கள், இங்கே கிராஸில் 1 இருக்கும், இங்கே என்ன இருக்கும் x இருக்கும். 1 × x எவ்வளவு x ஈக்குவல் டு இங்கே 1 இருக்கும், இங்கே 3 இருக்கும். 1 × 3 எவ்வளவு 3. ஸோ இப்போ எத்தனை வருடம்னா 3 வருடங்கள். கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு சம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பார்க்குறீங்களா? பாருங்கள், இந்த கொஸ்டினை பாருங்கள். எந்த கூட்டு வட்டி வீதத்தில் 5625 ஆனது 2 ஆண்டுகளில் 6084 மாறும் அப்படின்றாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், வருடமும் வட்டி வீதம் கேட்டாங்கன்னா நம்ம தனி வட்டி மெத்தடில் பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா மீதியே விட்டுருங்க. இப்போது போன சம்மில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, பர்சன்டேஜ் கொடுத்துட்டு வருடம் என்னன்னு கேட்டாங்க. இப்போ இந்த சம்மில் வருடம் கொடுத்துட்டு எந்த வட்டி வீதம்னு கேட்குறாங்க. ஸோ சதவீதம் கேட்குறாங்க. இப்போ நம்ம தனி வட்டி மெத்தடில் பண்ணிடலாமா? பாருங்கள், 100% எவ்வளோ அசல் 5625. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வருடத்தையும் வட்டி வீதத்தையும் பெருக்கணும். ஸோ வட்டி வீதம் எனக்கு என்னென்ன தெரியாது எக்ஸு. அப்போது வருடம் என்ன 2, இது 2 பெருக்கணும், அதாவது 2x. கரெக்டாக? இங்கே நான் ஒன்றும் வட்டி போடணும். இது 2 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், வட்டி. அசலையும் மொத்தத்தையும் கழிச்சா என்னது வட்டி கிடைக்கும். ஸோ 2 கழிச்சா 459 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அடிக்கலாமா? 100யும் 5625 என்ன பண்ண போகிறேன், 5ஆல் அடிக்க போகிறேன். இதில் 20 5 இருக்கும். இதில் பாருங்கள், ஒவ்வொரு 5 5, மறுபடியும் என்னது ஒவ்வொரு 5 5, மீதி 1, 2 5 10, மீதி 2 5 25. மறுபடியும் என்ன பண்ணலாம், 20யும் 1125 5ஆல் அடிக்கலாம். பாருங்கள், 4 25 4 5 இருக்கும். இங்கே ஓரஞ்சு, சரி 2 5 10, மீதி 1, 2 5 10, மீதி 2 5 25. ஓகேவா? ஓகே. அடுத்து 4 2 அடிக்கலாமா? அடிக்கலாம். ஓரன் 2, இங்கே 2 2 4. ஓகே. வேறு எதாவது அடிக்கலாம். 2யும் 225 அடிக்கிறேன். பாருங்கள், ஓரன் 2, இங்கே பாருங்கள் ஓரன் 2, ஓரன் 2, இங்கே
2 2 4. வேறு ஏதாவது அடிக்க முடியுமா? மீதி ஒன்று இருக்கா? அது மீதி ஒன்று நம்ம விட்டுலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து 112 459 அடிக்கிறேன். கிராஸ் மட்டும் தான் அடிக்கக்கூடாது நான் சொன்னேன் நான். ஓகேவா? ஸோ 112 ஒன் டைமும் இதில் என்ன அது 4 டைம் இருக்குமா? 4 112 எவ்வளோ கிடைக்கும்? 448 அப்படின்னு கிடைக்கும். நம்மளுக்கு 459 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ 459 தான் வருது. ஆனால் இதை 4 பண்ணும்போது 448ன்னு வருது. ஸோ இதை கழிச்ச எவ்வளோ வருது? 1 இங்கே 1 11 வருது எக்ஸ்ட்ரா. அந்த 11 நான் விட்டுருவேன், மீதியே நான் விட்டுருவேன். ஓகேவா? வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. நல்லா கவனிங்க, இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, இங்கே ஆப்போசிட்டில் 1 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இது 2 பேருக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ்ன்னு கிடைக்கும். கரெக்டாக? இங்கே 1 மட்டும்தான் இருக்குது, இங்கே எல்லாம் இருக்குது 4 இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் இன்ட்டு 4 எவ்வளோ? 4 அப்படின்னு கிடைக்கும். கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இன்னொரு மாடல் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. அடுத்து பார்த்தோன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தனி இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் மாடல் இப்போ நல்லா புரிஞ்சுதா? வருடம் வட்டி வீதம் கேட்டால் என்ன பண்ணணும்னு. ஏன்னா மீதி வந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? விட்டுற பார்க்குறோம். கரெக்டாக? ஓகே. பாருங்கள், ரூபாய் 15,000க்கு 6 ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வேறுபாடுன்றாங்க. ஸோ இந்த இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. நம்ம ஷார்ட்கட்டை விட இந்த டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா ரொம்ப ஷார்ட்டான ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம்ல. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொஸ்டினில் 15,000 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறாங்க. 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வேறுபாடு தான் கேட்குறாங்க. சரி, அப்போ 2 வருஷத்துக்கான வேறுபாடு என்னன்னா டின்றது டிஃப்ரென்ஸ், b × r/100 the whole square அப்படின்றாங்க. ஸோ பின்றது பிரின்சிபல், r ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இதில் நம்ம என்ன பண்ணலாம்? டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ பி அளவு அசல் எவ்வளவு? 15,000 r/100 r/100 இன்ட்டு r/100 எழுதலாம்ல. ஓகேவா? ஸோ ஆர் எவ்வளவு? 6%. ஓகேவா? அப்போ 6/100 6/100 நம்ம போட்டுக்கலாம். வேறு இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிடலாம், இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். அடுத்து இதில் 2 5 இருக்கும், இதில் 3 5 இருக்கும். அடுத்து ஓர் 2 3 9. வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ 3 × 3 எவ்வளவு? 9 9 × 6 54 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், ரூபாய் 5,000க்கு 2% வட்டி விதத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓராண்டுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் என்ன அப்படின்றாங்க. சரியா? சார் நமக்கு நம்ம 2 வருஷத்துக்கு வேணால் நம்மளுக்கு தெரியும், b × r/100 the whole square 2 வருஷத்துக்கு விடையான வேறுபாடு ஃபார்முலா தெரியும் சார். ஆனால் இது ஓராண்டுக்கு தானே சார், ஓராண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வேறுபாடு இருக்காது சார், 0 தானே சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தவறு. என்ன சொல்கிறாங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறாங்க. அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிலேட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு வருஷத்தில் 2 தடவை கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட் தானே? ஓகே. அப்போ 2 முறை கால்குலேட் பண்ணாலே கண்டிப்பாக 2 வருடத்திற்கான டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்னாலே இப்போ 2 வருஷம் நம்ம எடுக்கிறோம், ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுறாங்க அப்படின்னாலே நல்லா கொண்டீங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டாங்கன்னா 2 வருஷத்தில் 2 முறை கணக்கிட பண்ணிருப்பாங்க. அப்போது 2 வருட ஃபார்முலா போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு வருஷத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னாலே அரையாண்டுக்கு ஒரு முறை அந்த ஒரு வருஷத்தில் 2 அரையாண்டு இருக்கும். அப்போது என்னது 2 முறை தான் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அப்போது 2 வருட ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே. இங்கே பிரின்சிபல் எவ்வளவு? 5,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2. ஓகே. ஸோ டிஃப்ரென்ஸ் 2 வருஷத்துக்கு டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், d = b/r/100. ஸோ bன்றது 5,000, இங்கே 1/100 ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னா கவனிங்களேன், 2% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது நான் தெளிவாக சொல்ல மாட்டேன். 2% அப்படின்றாங்க. அப்போது அரையாண்டுக்கு ஒரு முறைன்றதால அவங்க பர்சன்டேஜை நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் வகுத்துக்கிறணும். இதே காலாண்டுக்கு ஒரு முறைனா பர்சன்டேஜை 4ஆல் வகுத்துக்கணும். புரிஞ்சுதா? அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைன்றதால இதை நான் 2ஆல் வகுக்கிறேன். அப்போ 2% 2ஆல் வகுத்தா 1% நம்ம கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ 1% நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறணும். அப்போ ஆர் வந்து எவ்வளவு? 1%. அப்போ இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 6க்கு பதிலாக 1 போட்டுக்கலாமா? கரெக்ட். இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சலாம். இதில் 1 இருக்கும், 2 50 இருக்கும். வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன கிடைக்கும்னா ஆன்சர் 1/2 தான் வரும். ஓகேவா? 1/2 வேல்யூ பண்ணால் 0.5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே. ஸோ அடுத்து கவனிங்க. இதில் பாருங்கள், ரூபாய் 8,000க்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் 20 எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் அசலை கொடுத்துட்டு வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்க, அதாவது வேறுபாடு என்ன, டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டாங்க. ஆனால் இதில் எப்படி கொடுத்துட்டாங்க? அசல் கொடுத்துட்டாங்க, வருடம் கொடுத்துட்டாங்க,
வித்தியாசம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஆனால் அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக? ஓகே, அப்போ கொடுத்துருக்க ஃபார்முலா நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம்ல. பி எவ்வளவு 8000. ஓகே, ஸோ ஆர் தான் எனக்கு தெரியாது. அப்போ R/100 நம்ம வச்சுக்கலாம். கரெக்டு தானே? ஓகே, இல்லைனா நம்ம R² கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். டி வந்து எவ்வளவு 20, டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 20. ஓகேவா? டி இருக்கிறது நம்ம 20 பண்ணலாமா? பி எவ்வளவு 8000. ஓகேவா? இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். அப்போ R² பண்ணால் எவ்வளவு R² தான், டிவைடட் பை ஹோல் ஸ்கொயர் தானே. 100 பண்ணால் எவ்வளவு 10,000 வருமா? ஓகேவா? ஓகே, பாருங்கள், இதில் 3 0, இங்கே 3 0 நடிச்சிடறேன். இதை 2 அடித்தோம்னா I2 இருக்கும், இதில் 4 2 இருக்கும். வேறு தடிக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்மளுக்கு 6 தான் தேவை. அப்போ R² அந்த பக்கமே வச்சுக்கிடுவோம். இந்த பக்கம் என்ன இருக்குது? 20 இருக்குது. அதேமாரி பார்த்தோன்னா இந்த 4 கீழே என்ன இருக்குது? 5. 4/5. இந்த 4/5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னாகும்? தலைகளாக மாறும். என்னாகும்? 5 மேலே போயிடும், 4 கீழே வந்துடும். அப்போ 4 இதை அடித்தோன்னா கிடைக்கும் 5. ஸோ 5 × 5 எவ்வளவு 25. ஸோ 25 தானே அது R². நம்மளுக்கு 6 தானே தேவை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். 25 ஸ்கொயர் ரூட் எவ்வளவு 5. ஸோ இப்போ ஆன்சர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 5%. கிளியராக புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அடுத்து பார்க்கலாமா? பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு 2% வட்டி வீதம் ஒரு அசலுக்கு கிடைத்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் 1 எனில் அசல் என்ன அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன என்ன பார்த்தோம்? அசல் கொடுத்துட்டு வேறுபாடு என்னன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வேறுபாடு கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டாங்க. இப்போது வருடம் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, வித்தியாசம் கொடுத்துட்டாங்க, ஆனால் அசல் என்னன்னு கேட்குறாங்க. கிளியரா? ஸோ நம்ம ஃபார்முலா போட்டுடலாமா? பி ஈக்குவல் டு பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ வித்தியாசம் மேலும் 1. அப்போ டி இருக்கிறதுனால 1 போடலாமா? ஈக்குவல் டு பி தெரியாது, அப்போ அப்படியே வச்சுக்கிடுவோம். ஆர் எவ்வளவு 2%. அப்போ இதை ஸ்கொயர் பண்ண அளவு 4 வருமா? புரியுதானே? ஸோ R² எவ்வளவு 4. ஓகே, டிவைடட் பை 100 எவ்வளவு 100 ஸ்கொயர் பண்ண அளவு 10,000 கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் அடிச்சுக்கலாமா? 1 நாள் 4, இங்கே 25 நாள் 100, இன்னும் 2 0க்கு 0 போட்டுக்கலாம். வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ பி இந்த சைடு வச்சுக்கலாமா? ஓகேவா? இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. இந்த 2500 இந்த பக்கம் வச்சுனா பெருக்கலாகும். அப்போ 1 × 2500 எவ்வளவு 2500. ஸோ இப்போ அசல் எவ்வளவு 2500 நமக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 வருஷத்துக்கு ஓகேவா 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைத்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அசலை காண்க அப்படின்றாங்க. என்னன்னா வித்தியாசத்தை கொடுத்துட்டாங்க, ஆனால் எத்தனை வருஷம்? 3 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறாங்க, அசல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 3 வருஷத்துக்கு வித்தியாசத்துக்கான ஃபார்முலா நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். என்னன்னா பாருங்கள், இது மொதல் பார்ட்டு 2 வருஷத்துக்கு இடையான ஃபார்முலா. ஓகே, அதில் 3 வருஷன்றதில் என்னோட எக்ஸ்ட்ரா 3 + R/100 மட்டும் போட போகிறோம். அப்போ 2 வருஷத்துக்கான ஃபார்முலா படித்தா போதும். 3 வருஷத்து ஃபார்முலாவை ஈஸியாக சேர்த்துக்கலாம். 3 + R/100 மட்டும் நம்ம சேர்த்துட்டா போதும். 3 வருஷத்துக்கு இடையான வித்தியாசம் தெரிஞ்சால் நம்மளுக்கு போதும். ஓகே, நமக்கு எக்ஸாமில் 4 வருஷத்துக்கு இடையான வித்தியாசம் கேட்பாங்களா சார் தான் கேட்டாதீங்க. அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு மேக்ஸிமம் 2 அல்லது 3 வருடம் தான் கேட்பாங்க வித்தியாசம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், டி எவ்வளவு 1134, பி தெரியாது, ஆர் எவ்வளோன்னு தெரியும். ஆர் எவ்வளவு 15%. ஓகே, இப்போ 15 / 100 த ஹோல் ஸ்கொயர். இப்போ 3 + 15 / 100 போட்டுக்கலாமா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 1134 ஈக்குவல் டு பி இன்ட்டு 15 / 100 எப்படி எழுதலாம்? 15 / 100 15 / 100 2 தடவை போட்டுக்கலாம்ல, ஏன்னா ஸ்கொயர் தானே. ஓகே, அப்போ 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். அதேமாதிரி பாருங்கள், இது பாருங்கள் ப்ளஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இதை வச்சு இங்கே பெருக்கி மேலே கூட்டுவோம். இப்போ இதை வச்சு பெருக்கினா 300 + 15 315 / 100. கரெக்டாக? ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பிஏ மட்டும் இந்த சைடு வச்சுக்குவோம். மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போனால் என்ன தலைகளாக மாறுமா? கரெக்டு தானே? 15 கீழே போயிடும், 100 மேலே போயிடும். கரெக்டு தானே? அப்போ 1134 எங்கே இருக்கும்? அங்கேயே இருக்கும், இங்கேயே இருக்கும். இதை இந்த சைடு கொண்டு போகிறேன், நான் 100 மேலே போயிடும், 15 கீழே வந்துடும். இதை இந்த சைடு கொண்டு போனால் 100 மேலே போயிடும், 15 கீழே போயிடும். இதை இந்த சைடு கொண்டு போனால் 100 மேலே போயிடும், 315 கீழே வந்துடும். கரெக்டாக? சரி, ஓகே, இதை அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஆன்சர் செல் வந்து 16,000 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி கேன்சல் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நோட்டில் ரைட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன், ரெகுலராக நோட்ஸ் எடுங்கன்னு நான் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்த மாடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். சரியா? ஏன்னா
நம்ம தனி வட்டியில் ஒரு மாடல் பார்த்தோம். என்னென்னா மடங்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு முறை மடங்கு கொடுப்பாங்க, 2 முறை மடங்குன்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மடங்குன்னு கொடுப்பாங்க. அது எப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம தனி வட்டியில் நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்தோன்னா கூட்டு வட்டியில் சரியா பாருங்கள். ஒரு தொகையானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் 9 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்றாங்க. ஓகேவா, நல்லா தெரிஞ்சுங்க. மடங்குன்னு வந்தாலே சரியா, ஒரு தடவை மடங்கு வந்தால் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு தடவை மடங்குன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா, எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். அப்போது அவங்க கொடுத்தது 2னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி மடங்கு தான் கொடுப்பாங்க. கிளியராக புரிஞ்சுதா? 2 ஆண்டுகள்னால் ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி மடங்கு தான் கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதே 3 ஆண்டுகள்னால் கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி மடங்கு தான் கொடுப்பாங்க. சார் இது வேறு மாதிரி கொடுக்க வாய்ப்பு இல்லையா சார் அப்படின்னா கண்டிப்பாக ஷியூராக வாய்ப்பு இல்லை. ஏன் சார் அப்படின்னா 2 ஆண்டுகள்னால் என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம ஸ்கொயர் பண்ணியிருப்போம். 3 ஆண்டுகள்னால் நம்ம கியூப் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வரக்கூடிய ஆன்சரும் ஸ்கொயர் எடுக்கிற மாதிரி தான் வரும், கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி தான் வரும். ஓகேவா? ஓகே, நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே, அப்போ 2 ஆண்டுகள் நானும் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். எத்தனைதுக்கு? 9க்கு. அப்போ 9க்கு என்னென்னா மடங்களை கொடுத்தாலே அவங்க கொடுத்துருக்கூடிய மடங்கை 2 வருஷம் தான் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு ஒரு 1 கழிச்சிருங்க. புரியுதா உங்களுக்கு? ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு ஒரு 1 கழிச்சிட்டு 100ஆல் பெருக்கிடுங்க. நம்மளுக்கு டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். மறுபடியும் நான் சொல்கிறேன், 2 ஆண்டுகள் ஸ்கொயர் ரூட் எடுங்க, 3 ஆண்டுகள் கியூப் ரூட் எடுங்க. 2 ஆண்டுகள் தான் நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு ஒரு 1 கழிச்சிட்டு 100ஆல் பெருக்கிடுங்க. டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். அப்போ பாருங்கள், 9 ஸ்கொயர் ரூட்னா 3 மைனஸ் 1 இன்ட்டு 100. அப்போ 3ல் 1 போச்சுன்னா 2 100 இல்லை 200. அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 200% அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? ஸோ இதே மாதிரி மாடல் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம பாருங்களேன், ஒரு தொகையானது கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளில் 64 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் என்னன்றாங்க. ஸோ 3 வருஷம் அப்போ என்ன பண்ணலாம்? 64 மடங்கு. அப்போ 64க்கு என்ன பண்ணணும்? கியூப் ரூட் எடுக்கணும். 64 கியூப் ரூட்னா 4. அதுலேருந்து ஒரு 1 கழிங்க. 1 கழிச்சிட்டு இன்ட்டு 100ஆல் பிரிக்கிறீங்க. எத்தனை மடங்காக இருந்தாலும் சரி 1 கழிச்சிட்டு 100ஆல் பெருக்கிறீங்க. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ 4 1 போச்சுன்னா 3 3 100 இல்லை 300. அப்போ 300% அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே, ஸோ அடுத்து பாருங்களேன், இது வந்து டெசிமலில் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் மடங்கில் தான் கொடுத்துருக்காங்க, டெசிமலில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணலாம் நம்ம பார்ப்போம். பாருங்கள், ஒரு தொகையானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் 1.69 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண்கின்றாங்க. ஸோ மடங்குனாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்கொயர் ரூட்டோ கியூப் ரூட்டோ எடுக்கணும். எத்தனை? 2 வருஷம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எதுக்கு? 1.69க்கு. கரெக்டாக? ஓகே, ஸோ 1.69 ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு ஒரு 1 கழிச்சிட்டு 100ஆல் பெருக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்ட் தானே? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம டெசிமல் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது கஷ்டம். அப்போது இதை நான் முழு நம்பரை மாற்ற போகிறேன். இது முழு நம்பரை மாற்றணும்னா மேலே இங்கே 100ஆல் பெருக்கலாமா? அப்போ எப்படி எழுதலாம்? இதை 169 டிவைடட் பை 100ன்னு எழுதிக்கலாமா? கிளியராக புரிஞ்சுதா? அப்போ இதை பாருங்கள், எப்படி எழுதுன்னு பாருங்கள். 169 டிவைடட் பை 100, இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு -1 இன்ட்டு 100. கரெக்டாக? ஓகேவா? இப்போ 169 ஸ்கொயர் ரூட் என்ன? 13 நம்மளுக்கு தெரியும். டிவைடட் பை 100ஓட ஸ்கொயர் ரூட்னா 10ன்னு நமக்கு என்னன்னு தெரியும். அடுத்து -1 இன்ட்டு 100. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து பாருங்களேன், இந்த 13 10ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 1.3ன்னு கிடைக்கும். -1 ஓகேவா இன்ட்டு 100ன்னு வரும். ஓகே, அப்போ பாருங்கள், 1.3ல் 1 கழிச்சா என்ன கிடைக்கும்? 0.3ன்னு கிடைக்கும் இன்ட்டு 100. அப்போது இதை 100ஆல் பெருக்கிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 30% அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் டி தான் சரி. கிளியரா? ஓகே, ஸோ ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி சம்மில் ஒரு தடவை மடங்கு தான் வந்துச்சு. இப்போ இந்த சம்மில் பாருங்களேன், 2 முறை மடங்கு வரும். 2 முறை மடங்கு வந்துச்சு, ரொம்ப ஈஸி. ஓகேவா? பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் 8 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா 5 வருஷத்தில் 2 மடங்காக மாறிச்சுன்னா 8 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்ன்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 மடங்கு கொடுப்பாங்க. 2 மடங்குமே ஈஸியாக தான் கொடுப்பாங்க. ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. சரி, ஈஸியாக கொடுப்பாங்க சொல்லிட்டு பாருங்கள். இங்கே என்னவோ அதனுடைய மடங்காக தான் இங்கே கொடுப்பாங்க. கிளியராக புரியுதா உங்களுக்கு? இங்கே என்ன மடங்கோ, சிறிய மடங்கு எவ்வளவோ அதனுடைய மடங்காக தான் கொடுப்பாங்க. ஓகே, அப்போ பாருங்களேன், இங்கே 2க்கும் 8க்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்குது. எப்படி சார் அப்படின்னா 2 கியூப் அளவு 8. புரிஞ்சுதா உங்களுக்கு? 2 கியூப் எவ்வளோங்க? 8ங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க தொடர்பு இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க, வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போது இங்கே பவர் என்ன வருதுன்னு பாருங்கள். பவர் என்ன? 3. ஓகே, இதில் பவர் என்ன வருது? 3. அதை வருடத்தால் பெருக்கிறீங்க, அவ்வளோதான் ஆன்சர். ஸோ எத்தனை வருஷம்? 5 வருஷம். அப்போ 3 15. ஸோ எத்தனை வருஷம்? 15 ஆண்டுகள் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டான இன்னொரு வழியில், அதாவது லாஜிக்காக திங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் பாருங்களேன்.
எப்படின்னா இப்போ நான் ஒரு அசல் நான் எடுத்துக்கிறேன். அசல் எவ்வளவு ஒரு 100 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தோன்னா வருடம் எவ்வளவு, எத்தனை வருஷத்தில்? 5 வருடம். ஸோ 5 வருடத்தில் 2 மடங்காக மாறுது. ஓகேவா? 5 வருஷத்தில் 2 மடங்காக மாறுது. இது மடங்கு ஒரு 2 மடங்காக மாறும்னா 100 ரூபாய் என்னவா மாறும்? 200 ரூபாயாக மாறும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இது வந்து பார்த்தோன்னா கூட்டு வட்டி. ஓகே தானே? அப்போ கூட்டு வட்டினா 200 என்னது 5 வருஷத்துக்கான மொத்த தொகை. அடுத்து என்ன பண்ணுவாங்க கூட்டு வட்டியில்? இந்த மொத்த தொகையை தான் வட்டி போடுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த 200 தான் அசலாக எடுத்துக்குவாங்க. கரெக்டாக? அடுத்து 200 நான் அசலாக எடுக்கிறேன். அடுத்து 5 வருஷத்தில் 2 மடங்காக மாறுமா? அப்போ இந்த 5 வருஷத்தில் 2 மடங்காக மாறணும்னா இந்த 200 என்னவா மாறும்? 400 மாறும். ஓகேவா? அடுத்து வட்டி போகிறப்ப 400 அசலாக எடுப்பாங்க. கரெக்ட் தானே? 400 அசலாக எடுப்பாங்க. அடுத்த 5 வருஷத்தில் இது 2 மடங்காக மாறுமா? அப்போ 800 மாறும். பாருங்கள், 100 ரூபாய் நான் எடுத்தேன். இப்போ 800 ரூபாய் வந்துருச்சு. இங்கே 1 மடங்காக இருந்தது 8 மடங்காக மாறிடுச்சு. ஆனால் எத்தனை வருஷம் பாருங்களேன்? 5 5 5. ஸோ மொத்தம் 15 வருஷம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். கிளியரா? ஓகே. இதே மாதிரி மாடல் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். இதை பாருங்கள், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறது எனில் 27 மடங்காக எத்தனை ஆண்டுகள்ன்றாங்க? ஆகும்ன்றாங்க. ஓகேவா? எத்தனை மடங்கு? 3 மடங்கு. இங்கே 27 மடங்கு. அப்போ 3க்கு 27க்கு தொடர்பு இருக்கா? இருக்குது. 3 கியூப் எவ்வளவு? 27. ஓகே தானே? அப்போ மேலே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போது 3 மேலே பவர் தான் நமக்கு தேவை. ஓகேவா? 3 இன்ட்டு வருடம் எவ்வளோ? 2. அப்போ 2 3 6. அவ்வளோதான் ஆன்சர். டக்குன்னு போட்டுரும். ஓகேவா? ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அடிச்சுட்டு போயிடும். ஓகே. ஸோ இதேமாதிரி மாடலில் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். சரி, இது வந்து பார்த்தோன்னா இதேமாதிரி மாடல் கிடையாது. நம்ம வருடம் வட்டி விதம் கேட்டால் என்ன பண்ணணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்ல. ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? பாருங்கள், ஆண்டு கூட்டு வட்டியில் எத்தனை சதவீதம்? ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில் ரூபாய் 774 மாறும். சரி, இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. நான் இங்கே ஒரு கிண்டு கொடுத்துருக்கேன் பாருங்களேன். என்னென்னா இது ரெண்டையும் கழிச்சா வட்டி கிடைக்கும். ஓகேவா? வட்டி எவ்வளோன்னா 1134.40 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்கே கேள்வி என்ன கேட்டாங்க? என்ன சதவீதம் கேட்குறாங்க. சதவீதமும் வருடம் கேட்டால் தனி வட்டி மெத்தடில் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் நான். ஓகே தானே? இங்கே வட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புள்ளியில் கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்கள் முழு நம்பரை எடுத்துக்கோங்க. 134 ரூபான்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதை எக்ஸ்ட்ரா வந்து நம்ம விட்டுருவோம். ஓகேவா? அப்போ வட்டியை வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும்? 134 ரூபான்னு எடுத்து பண்ணுங்கள். நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்சர் வரும். கரெக்டானு பாருங்கள், 10% வரும். ஸோ ஆன்சர் கரெக்டானு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்து இன்னும் எத்தனை கொஸ்டின் இருக்குது? அவ்வளோதான், முடிஞ்சது. 2 கொஸ்டின் தான் இருக்குது. சரி, அந்த 2 கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். 38வது கொஸ்டின். அசல் வந்து 30,000. சரியா? வட்டி தனியாக கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டினில் வட்டி கொடுத்துட்டாங்க, நம்ம கழிக்க தேவையில்லை. 7% எத்தனை ஆண்டுகள்னு கேட்குறாங்க. ஓகே. தனி வட்டி மெத்தடில் நம்ம பண்ணுங்கள். எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிங்க. ஏன்னா மீதி வந்தால் விட்டுற சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்த வருஷமும் அதே மாதிரி தான். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் அதே மாதிரி தான். சரியா? 20,000 10%. மொத்த தொகை 26,620. ஓகேவா? இதுலேருந்து இதை கழிச்சா வட்டி கிடைக்கும். ஸோ எத்தனை வருடம்னு சொல்லி 3 வருடம் கிடைக்குது. ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேன், ரெகுலராக நோட்ஸ் எடுங்க. கண்டிப்பாக மேக்ஸ்க்கு நான் இருக்கேன். மற்ற பாடங்கள் நீங்கள் நல்லா படிங்க. சரியா? ஓகே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க் டாபிக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சொல்லி நம்மளோட வீடியோஸை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள். ஸோ நாளை இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.